எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குன்ட்டு ஒரு புது விஷயம் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மைக் தான். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது மைக்கு. பட் எனக்கு என்னமோ அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸில் ரீல்ஸாக எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கீங்க, இன்டர்வியூஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நிறைய பேர் இப்போ ஒர்க்கிங்க்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கிற வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் இருக்கும்ல, அந்த கேன்சலேஷன் பண்ணி இந்த மைக் உங்களுக்கு பேசுகிறது ரொம்ப கிளியராக கேட்குன்றதுனாலேயே இப்போ நிறையா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே மைக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரே ஒரு இந்த சிப் மட்டும்தான் இருக்கும். இல்லை நம்ம ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம இது ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேட்ரி போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் இதுக்கு ஒரு கிளிப்புமே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் இது மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை மேக்னெட் இதுவுமே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட பேசிக்கலாம். கையிலே பிடிச்சிக்கணும், இல்லை ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கணுங்களுக்கு கூட அவசியமே இல்லை. ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்கு தான் மேலே இருக்குது பார்த்திங்களா இது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ணுது. ப்ளஸ் பின்னாடி இருக்கிற நாய்ஸில் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை மேலே புஃபோன் வச்சுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைட் வரும். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேர் கேட்கும். பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அது மைக் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதிலே ஒரு QR கோடு கொடுத்துருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அதுவே சொல்லிடுது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. ஸோ நான் பார்த்திங்கன்னா நீவரில் தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ நீவர் ஆப் இருக்குது இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் எடிட் பண்ணணும், இல்லை நீங்கள் கட் பண்ணணும், நடுவில் ஏதாவது பேஸ்ட் பண்ணணும், செப்ரேட் ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ரெகுலராக வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஆப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீவர் ஆப்பில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அந்த வாய்ஸ் நோட்டை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப்பில் உங்களுக்கு எப்படி அப்படின்றது மாதிரி டெமோ காமிச்சிருந்தேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை செக் பண்ணி பார்த்தேங்க. டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு. மைக் வச்சு பேசுகிறதுக்கும் மைக் இல்லாமல் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அது நல்லாவே அந்த பின்னாடி இருக்கிற நாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவின் பிளாக் ஃப்ரைடேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய ஒரு ஃபேவரட் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு பிளேஸு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு இல்லை போன வருஷம் ஃபாலுக்கு நான் போயிருந்தேன். சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு அப்படின்ட்டு. பட் எனக்கு நிஜமாகவே தெரியாது நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும், அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. அங்கே போய் உள்ள அலோவ் பண்ணல எங்களையா, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டோம். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சு இந்த ஃபால் சீசன் வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகணும். ஓனோ கிளிஃப் ப்ரொஃபஷனல் பார்க்கு அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நான் வரும்போது சூப்பரான ஒரு டைமில் வந்தேங்க. ஃபுல் ஃபால் கலர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம் போல். கொஞ்சமாக தான் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. பட் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரான பிளேஸ் இது. கண்டிப்பாக ஒரு டைமாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹாஃப் டே இருந்தால் போதும் இந்த இடம் நம்ம சுற்றி பார்த்துடலாம். கண்டிப்பாக ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே லிமிட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்கிங்க்கு மட்டும் புக் பண்ணிட்டு வந்தால் போதும். பட் இந்த பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்றது ஃப்ரீ தான்.
ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 4 to 8 அந்த டைமுக்கு தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் அன்றைக்கி நல்லா சரியான வெதர், வெயில் சூப்பராக இருந்துச்சு. சரி ஈவினிங்காக போகலாம், ஏன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் நல்ல வெயில் ரொம்ப நேரம் இருக்கும்ல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஒரு 3 ஃபேமிலி வந்து போயிருந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஹில்ஸு, அதை தாண்டி தான் நம்ம வந்து போவோம். அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய குச்சி எடுத்துகிட்டு குச்சி வச்சு நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி குச்சி வச்சு நடந்து போனாங்களா, அவங்கள பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், எல்லார் கையிலையும் குச்சி இருக்கும், குச்சி வச்சுட்டு தான் நடந்துட்டு வந்தாங்க. பட் நம்ம நார்மலான ஒரு வாக்வே தாங்க இது. குச்சி வச்சு ஏறுற மாதிரியான கஷ்டமான இடம்லாம் எதுவுமே கிடையாது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்பிள் மரம் இருக்குங்க. நல்லா கலர் கலராக அவ்வளோ பிங்க் கலரில் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் வேணும்னு கேட்டாங்க அப்படின்ட்டு பறித்து கொடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குன்ட்டு, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ அளவாக பசங்களுக்கு மட்டும் 2-3 பொறிச்சு கொடுத்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கங்கே கொஞ்சம் பூச்சி கடிச்ச மாதிரிலாம் இருந்துச்சு, நல்லா தான் பார்த்து மட்டும் 2-3 பறித்து கொடுத்தோம். சரி சும்மா மித்துல வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் இந்த மாதிரி இலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் விளையாடும் போது அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 ட்ரையல்ஸ் தாங்க இருக்கும். பட் எல்லா ட்ரையல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட் தான். நீங்கள் ஒவ்வொரு ட்ரையல்ஸுமே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வழியில் கிடையாது. ஒவ்வொரு ட்ரையல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரையலோட ஜாயின்ட் ஆகும். ஸோ நீங்கள் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 ஹவர்ஸில் நீங்கள் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துடலாம். நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் புக் பண்ணதில் ஒரு 2-2.5 மணி நேரத்தில் சுற்றி பார்த்துட்டோம். ஒரு 4 மணிக்கு போனோம், 7 மணிக்கெலாம் ரிட்டன் நாங்கள் கார் பார்க்கிங்கே வந்தாச்சு. ஸோ மெயினாக இந்த இடத்தோட அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் தான். அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சும்மா அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. இந்த ஒரு பிளேஸ்க்காக தான் மெயினாக நாங்கள் இந்த இடத்தையே சூஸ் பண்ணது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம். ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த கொக்கைக்கு நடுவில் இந்த பிரிட்ஜில் இருக்குது பார்த்திங்களா, அது நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வீடியோவில் எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஃபுல் ஃபால் கலர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ 2 சைடுமே வந்து ஃபுல்லாக கர்வு, நடுவில் வந்து இந்த உட்டன் பிரிட்ஜு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் க்ரௌடு நிறைய பேர் வர வர நம்ம ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல. கொஞ்சம் நேரம் நின்னோடனே நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிடணும். ஸோ நம்ம இறங்கி போய் பார்த்துட்டு திருப்பி மேலே ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வருது ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு ஹைட்டான பிளேஸு. சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த ஹில்ஸ் மாதிரி. இந்த வியூ பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. சேம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு 5-10 நிமிஷம் தான் நிற்க முடியும். நம்ம நகர்ந்தால் தான் இன்னொருத்தவங்க வந்து நின்று பார்க்கவே முடியும். அந்தளவுக்கு சின்ன பிளேஸு அப்படின்றதுனால ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியல. இன்னொரு வியூ பாயிண்ட் கூட இருக்குங்க. பட் நாங்கள் அங்கே போகலை. ஏன்னா அங்கே போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இருட்டாயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போகலாம். அந்த ஒரு இடத்த மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி லேக்லாம் இருந்துச்சு. நல்லா கிளியர் வாட்டரு. தண்ணி என்ன எப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த கல்லில் பார்த்திங்கன்னா நல்லா பாசம் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது. பட் தண்ணி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, போகும்போது ஒரு வழி இல்லையா, ரிட்டன் போகும்போது இன்னொரு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் வே இல்லாமல் வேறு ட்ரையல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். எனக்கு போகும்போது இருந்ததை விட ரிட்டன் வரும்போது இருந்த வழி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு, வழியே இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இலையெல்லாம் பாருங்கள் நல்லா கீழெல்லாம் உதிர்ந்து கிடக்குதா, சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அவ்வளோ சூப்பராக இருந்தது.
முன்னாடியே நான் நிறையா விலாகில் வந்து சொல்லியிருப்பேன். என் பசங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது அப்படிங்கிறது ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் மித்துள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவான். இங்கே பாருங்க கீழே உட்காந்துட்டு எப்படி ஆடிட்டு ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கான்னு. தூக்கவே விடலை, உடனே நடந்து வருவேன் ஓடி வருவேன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஆக்சுவலி அவன் தூங்குகிற டைமில் தான் நாங்கள் வந்ததே. கொஞ்சம் கூட ஒரு டயர்ட் ஆகாமல் அழுகாமல் செம்ம ஆக்டிவாக நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ பசங்களுக்காகவே மெயினாக இந்த மாதிரி இடத்துலாம் சூஸ் பண்ணுறதே. ஸோ பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் வர இடத்துல இன்னொரு இந்த லேக் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சிங்க, ஸ்பைடர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கார் பார்க்கிங்க்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ நல்லா அப்படி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இருட்டவும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் அந்த மீடியம் டைமில் அந்த ஃபால் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்ட்டு. ஸோ நிலாவே வந்துருச்சு அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. ஸோ 7:30 அப்படின்போது நிலாவே வந்துருச்சு. பட் இருட்டே ஆகலை. அந்த வெதரும் அந்த ஃபால் கலர்ஸ்க்கும் இந்த கிளைமேட்டுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸில் ஃபால் கலர்ஸ் வந்து நல்லா பார்த்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோனோ கிளிஃப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ அப்படியே அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 1 hour ட்ராவல் டைமுங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.